துலா ராசி, துலா லக்னம். மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் என்ன தரதுக்கு காத்துட்ருக்கு? இந்த துலா ராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன? நிச்சயமாக பார்க்கலாம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த துலா ராசியை பொறுத்த வரையுமே பார்த்திங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு. ராசிக்கு 6ஆம் இடத்துலன்னு சொல்லக்கூடிய சத்ருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் மார்ச் மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு. இன்னைக்கு இந்த ராசியோடைய குணங்கள் என்ன? பொதுவாக இந்த ராசியில் பிறந்தா ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தைரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இவங்க தான் மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தனக்கு தானே மோட்டிவேட் ஆகி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய ராசி, காற்று மாதிரி இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசியோடைய சிம்பிள் தராசு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதில் சனீஸ்வர பகவான் இந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய ராசி. அப்போ நீங்கள் சனீஸ்வர பகவான் நீங்கள் இல்லைனாலும் இருந்தாலும் இவங்க நேர்மைக்கு ரொம்பவே விடாப்பிடிவாதமான கொள்கையை கொண்டக்கூடிய ராசி. நேர்மையாக இருக்கேன், அது யாருக்கு இருக்குதோ இல்லையோ கடவுள் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய ராசியும், ஊரே எதிர்த்து நின்னாலும் ஒரு விஷயத்த கரெக்டா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குவாங்க. இல்லைன்னா இறங்கவே மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னுடைய உறவுகளை விட்டு கொடுக்காத ராசி யாருன்னா துலாம். நிறையா மற்றவங்களுக்காக பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அளவுக்கு கணக்கே இல்லாமல் ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த ராசி தான். இன்னைக்கு எங்கேயோ சறுக்கல் விழுகுது. பொருளாதாரத்தில் குடும்பத்துக்கு தேவையானது பண்ணோம், இன்னைக்கு நமக்கு தேவையானதை விட்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தங்கள் ஒரு நாளும் இன்னைக்கு இல்லாமல் இருக்காது. குரு பகவான் இந்த ராசியை பொறுத்தவரையும் ஆகாத ஒரு கிரகம். அவர் மறையணும், இல்லைன்னா ஏதாவது அஸ்தங்கமாகணும், அப்போ மட்டும்தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம். இன்றைக்கும் பாருங்கள், ராசியை பார்க்குறாரு. இப்போ ராசியை பார்க்குறது நல்லதா? நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. இருந்தாலுமே ஒரு விஷயத்த நெகட்டிவ் பண்ணி கொடுத்து ராசியை பார்க்க வைக்கிறார். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நெகட்டிவ் அன்பு தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உதவின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓடி ஓடி செய்கிறீங்க. இன்றைக்கி எல்லா உதவியும் உங்களுக்கு பயன்படாத முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இன்றைக்கி எப்போவுமே எதுவுமே நடக்காத மாதிரி உங்ககிட்ட எல்லோரும் முகத்தை வச்சு பேசுகிறாங்க. ஆனால் எப்படி தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு மனக்குழப்பங்களை ரொம்பவே அள்ளி தெளிக்கிறாரு இந்த குரு பகவான். இந்த ராசியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு இன்னைக்கு சற்றே கம்மியாக இருக்குது. அதனால் எங்கேயோ சர்க்கிள் விழுகுது, ஏற்றம் இறக்கங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவருடைய ராசி பார்த்திங்கன்னா துலா ராசி தான். திருமண வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. 2 பேருடைய ஜாதகத்தை கம்பேரிசன் பண்ணும்போது உங்களோடது சற்றே பரவாயில்லாமல் இருக்கணும். உங்களுடைய சம்சாரத்தோடது ரொம்பவே பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்குலேருந்து வெளியே வர்றதுக்குண்டான சூழ்நிலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நானுங்கிற நாரனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்க மேடம், மற்றவங்க யாராக இருந்தாலும் வெளியே வந்திருப்பாங்க. சொந்த வீட்லேயே யாரோ போல் ஒரு ரூமில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு இந்த நிதர்சனமான உண்மை சொல்கிறது. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆயிடுச்சு நான் பேசி. இருந்தாலுமே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நோட் பண்ணுங்கள், சுற்றி இருக்கவங்களுக்காக நான் அதை வெளியே காமிச்சிக்காமல் அப்படியே என்னோடய பொழப்பா ஓட்டிகிட்டு இருக்கேன். இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி போயிடும்? கிட்டத்தட்ட இன்றைக்கி வீட்டை விட்டு ஓடலாமா வேண்டாமாங்கிற நிலைமை. நல்லா இருந்துச்சுங்க மேடம் எங்களுடைய பாண்டிங். நம்ம சொல்ல ஆரம்பத்தில் நல்லா இருந்து இந்த காலத்தில் மட்டும்தான் பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்க சொன்னோம். ஆமாம், அந்த காலத்தில் மட்டும்தான் பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கி நீ யார், நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்களுடைய சம்சாரம் ஓரமாக ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எல்லாம் எப்போ சரியாகும்? நான் கிட்டத்தட்ட டைவோர்ஸோட விளிம்பில் இருக்கேன். எத்தனை நாள் இப்படியே வாழ்ந்துட்டு எனக்குன்னு வயசு போயிட்டே இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் வந்தார். நம்ம சொன்னோம், இந்த காலம் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், திரும்பியும் சேர்றதுக்கு, திரும்பி அந்த பழைய மாதிரி பாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு நம்பிக்கையே இல்லை மேடம் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். திருப்பி அதே காலத்தில் அவர் வந்தார். வரும்போது இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, படிப்படியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. அன்றைக்கி நான் டைவர்ஸ்க்கு போயிருந்தேன்னா அது ரொம்பவே தப்பான முடிவாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் மனைவி மூலியமாக அவருக்கு பெரிய ஒரு பொருளாதார யோகம் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம், உங்களுக்கு மனைவி நல்ல வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் இந்த தசாபுத்தி மாறும்போது ஷுவராகவே உங்களுக்கு அவங்களுடைய இணக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நமக்கு நன்றி சொல்லிட்டு போனார். கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளும் 90% பிரச்சனைகளை அவர் சால்வ் பண்ணிட்டார். இந்த திருமண வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்துச்சோ அதற்கு இணையான ஒரு யோகத்தை அந்த தசை முடியும் போது அவருக்கு கொடுத்துட்டு போச்சு. இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயத்தை நமக்கு
சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. நம்ம என்னதான் கோச்சாரம்னு சொல்லிட்டே இருந்தாலும், இந்த கோச்சாரம் பிறந்த கால ஜாதகத்துல வேலை செய்யலையா அப்படிங்கிறத பார்க்கறக்கு பிறந்த கால ஜாதகத்துல எந்த கிரகமும் அங்கே கும்பத்தோடயோ, மீனத்தோடயோ இல்லாத பட்சத்துல, இதனுடைய பலன்கள் அப்படியே நிச்சயமா பொருந்தி வரும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, துலா ராசியா இருந்துட்டு லக்னம் வந்து மீன லக்னம்னா, இன்னைக்கு அப்படியே பலன் தலைகீழாக மாறிரும். அப்போ ஒரு விஷயத்த நமக்கு சுட்டி காமிக்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் காதல்ல நம்ம விழுகலாம், எதெல்லாம் விழுகக்கூடாது. திருமண வாழ்க்கை எந்த காலங்கள்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்ல திருமண வாழ்க்கை ஃபுல்லாவே நமக்கு நல்லா இருக்குதா? நம்ம பிசினஸ் எல்லாமே பண்ணலாமா? நமக்கு குரோத் எந்த காலம் வரை இருக்கு? எந்த காலத்துல நம்ம பணம் அதிகமா போடணும்? எந்த காலத்துல நமக்கு குறுகிய மாரி பண்ணணும்? இது எல்லாத்துக்குமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம இப்ப என்ன சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் 20 to 30% மட்டுமே பொருந்தும். பறிக்கப்பட்ட பல விஷயத்த துலா ராசி மற்றும் துலா லக்னத்தை பொறுத்தவரையும் ஒரு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இருந்தாலும், மற்ற கிரகங்கள் யோகஸ்தானத்துல இருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட பல விஷயத்த திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய மரியாதை, கௌரவம் எல்லாமே இந்த நேரத்துல உயரப்போகுது. வேலை, தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், எனக்கு எங்கேங்க மேடம் வேலை, வேலைன்னு நீங்க வேலையை நம்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்குமே பாருங்க, சாப்பாடு கூட இல்லாம வேலை செய்யக்கூடிய ராசி ஒரே ராசி தான் இந்த துலாம். உழைப்புக்கு பெயர் போன ராசி. இன்னைக்குமே சொல்லலாம், துலா ராசியா ஆண்களா பெண்களா யோசிக்காம கல்யாணம் பண்ணி கொடுங்க. நட்சத்திர பொருத்தம் மட்டும் இருந்தாவே போதும். ஏன்னா எப்படியும் திருமண வாழ்க்கையை அவங்க காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க. திருமணம் வேணும் அப்படிங்கிற ரொம்பவே பிடிவாதமாக இருப்பாங்க. கையை மீறி எவ்வளோ ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு திருமண வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு போராடக்கூடிய ராசினா அந்த துலாம் தான். அப்போ குடும்பத்தில் இன்னைக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால யாரோ உங்களுடைய குடும்பத்தில் உடைய தலையீடு, திருமண வாழ்க்கையில் ஒரு தலையீடு, தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தலையீடு, எல்லா பிரச்சனையும் சுற்றி சுற்றி உங்களை அடிக்க அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறப்போகுது. பொறுமையோடு, இத்தனை நாளாக ஒரு பொறுமை இல்லாமல் ஒரு அவசரம் காட்டக்கூடிய அனைவருக்குமே பொறுமையோடு ஒரு சூழ்நிலைகளும் நடக்க போகுது. புதிய திறமைகளை வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். 5ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் நம்ம இத்தனைலாம் வந்து ஒரு விஷயம் பண்ணவே இல்லையே, ஏன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களோட கூடிய புதிய திறமைகள், வேலை வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. இழந்த நம்பிக்கையை நிச்சயமாக மீட்டெடுத்துருவீங்க. மேலே உள்ளவர்களை நீங்கள் தயவு செய்து கவனிக்க ஆரம்பிக்காதீங்க. அப்படி கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய மைண்டு பீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிரும். இவனால நான் பார்த்து ஏற்றி விட்ட ஆள் தான், இவனால நான் பார்த்து வேலைக்கு அனுப்பி விட்ட ஆள் தான், இன்னைக்கு இவனே என்னைய வந்து என்ன வேலை செய்கிறேன்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட வேலை செய்கிற இடத்துல செய்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எவ்வளோ பெரிய சாஃப்ட் காம் பர்சனாலிட்டிஸாக இருந்தாலும் இந்த டிரான்சிட்டு நீங்கள் என்ன தான் அவங்கக்கிட்ட பதில் சொல்லாமல் இருங்க. வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணினாலுமே உங்களையே ஒரு குறை சொல்லி ஓரமாக ஒதுக்கக்கூடிய கூட்டம் தான் இன்றைக்கி இந்த துளாராசியை பொறுத்தவரை இருக்குது. ஏன்னா சத்ருஸ்தானத்தில் பலம் பெற்ற கிரகம் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் நல்லா இருந்தவங்களே நம்மளை வந்து சத்ருவாக மாற்றுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். அதுக்கு எல்லாத்துக்குமே இடம் கொடுத்துறாதீங்க. அதே போல் கண்டிப்பாக நிச்சயமாக விடாமுயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகம் கிட்டத்தட்ட 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ வரை போகிறேன், எனக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, இந்த தடவை கண்டிப்பாக நாங்கள் வேலையை அடித்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா ரொம்ப வருஷமாக நான் ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நிறைய இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி தரும். அதிகம் யோசித்து வாய்ப்பை இழக்க வேண்டாம். துலா ராசியை பொறுத்தவரையும் இந்த மார்ச் மாதம் இருக்கக்கூடிய ஒரே விஷயம், அதிகம் யோசிச்சு வரக்கூடிய வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. அந்த இழந்த வாய்ப்புகள்லாம் திரும்பி வருமா, கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா குரு எவ்வளோதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் ராசியை குரு பார்க்கறதுனால, வக்ரம் பெற்று பார்க்கறதுனால நிச்சயமாக அது ஒரு பொருளாதார உயர்வுக்காகவே இருக்கும். தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு, நமக்கு ஒரு தொழில் பண்ணலாம், நம்ம அந்த தொழிலில் கடைசிக்கு லாபம் இல்லைனாலும் நஷ்டமாகாமல் இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த துளாராசியை பொறுத்தவரை குரு கொடுப்பார். கடைசி வரையும் போய் அடித்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆனால் நிச்சயமாக கூட்டிகிட்டு வந்துடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். தொழில்னால நிறைய வந்து விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. தொழிலில் வளர்ச்சிகள் இல்லாமல் நெகட்டிவாக இருக்குது. பணம் போட்டு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நீயா நானாங்கிற போட்டிகள், இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக இந்த துளாராசியை பொறுத்தவரை மாறப்போகுது. நீங்கள் ரொம்ப உயர்வானவங்க, ஒரு நாளும் தாழ்ந்த விஷயத்துக்கு போகாதவங்க, கடினமான உழைப்பாளி, இன்றைக்கி உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் பிராப்தம் அப்படிங்கிறது
ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இந்த கிரகங்கள் எல்லாமே 5ஆம் பாவத்துல இருக்கிற வரை எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இந்த துலா ராசிய பொறுத்தவரை இந்த மார்ச் மாதம் இருக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இருந்தும் நீங்க ஃபீல் பண்றீங்க, இருந்தும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து உங்களோட பிறந்த கால ஜாதகம் தான் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகம் நம்ம மறுபடியும் சொல்றது தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். நீங்க என்ன கடந்து வந்திருக்கீங்க? இனி கடக்கிறதுக்கு என்ன இருக்கு? அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள், கோச்சாரம், உங்களுடைய பிளானட்டரி கன்ஜங்ஷன் இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.